கனி சொல்லுங்க கனி. கேப்டன்சி டாஸ்க் நடந்தது சார். துஷார் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் விசில்லாம் அடிச்சு சூப்பர், அவன் வந்தாதான் நியாயம் நடுநிலைமையெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே நேரம் இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஐயோ சனியை தடவோட ஆரம்பிச்சிருச்சே, இப்படி பண்ணாதீங்க அக்கா அப்படின்னு சொல்லும்போது நீ எல்லாம் அதை கேட்க கூடாது, நீ கேப்டன் அப்படி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது மாட்டிக்கிட்ட பங்கு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா இவங்க தேவைக்காக துஷார் வந்தா நல்லா இருக்கும் தோணுச்சு. அப்போ நடிச்சுட்டாங்க. ஏண்டா இந்த மொட்டை விஷயத்துல நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து யாராச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்த உடனே அது அவங்க பாயிண்ட் ஆயிடும். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். எங்க போய் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல இவங்க இருப்பாங்க. இதோ வந்துட்டேன். இது அப்பட்டமான நடிப்பு. அண்ணா உங்களுக்கு தெரியும்ண்ணே, நீங்க சொல்லி புரிய வைங்கண்ணா. ரொம்ப ஓவரா போறீங்கடா, வேணாம். அவங்க எந்த நுழையில அவங்கள ஃபுல்லா கான்டென்ட் எல்லாமே சும்மா நுழையணுமே நுழையில மாதிரி இருக்கு சார். மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங் டில் எண்ட் அவங்க ஃபேக்னு தோணுது சார். யாரை பார்த்து லூசுங்கறீங்க? ஒன்னதான் சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணு கிண்டல் வேற. இப்படி போயிட்டு இருப்பாங்க, இங்க யாரோ ஏதோ வேற ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க. ஏய் என்ன சொன்ன இப்போ? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு, அசிங்கமா இருக்கும். ஆனா அதையே வச்சு ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணி சம்பந்தமே இல்லாம பேசி உள்ளவரு நினைப்பாங்க. ஏய் பயங்கரமான ஆள்ரா நீ. ஒரு விஷயம் பண்ணது அவங்களுக்கு அவ்வளவு ஹர்ட் ஆயிருந்தா இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. என்ன ட்ரிகர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது என்கிட்ட டைரக்டா வந்து பேசிருக்கலாம். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். அந்த விஷயம் நான் ட்ரிகர் ஆகணும்ட்டு உட்காடுறேனோ சாப்பிடுறேனோ இல்ல நடந்து போறேனோ, ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. அதை பத்தி கத்தி 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 பேசுறாங்க. சோ இது ஆக்ஷன் கட்டா எனக்கு ஃபீல் ஆகுது. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நானால ஒண்ணுமே சொல்லி இங்கேயும் பேசுவாங்க இங்கேயும் பேசுவாங்க. பச்சையாவே தெரியுது அவங்க ரொம்ப நடிக்கிறாங்க. எல்லா எகிரி என்ன அடிக்கணும் வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? என்கிட்ட வந்து நல்லவங்க மாதிரி பேசுவாங்க, அவங்க கிட்ட போய் அங்க நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. இன்னொருத்தங்க வந்து நான் பண்ணேன் திவாகரனே. நானா? என்ன கொடுத்துற நீ? அவரோலதான் ரொம்ப நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு. அவர் நடிக்கிறது எல்லா விஷயத்துக்கும் நடிக்கிறாரு. அது இல்லாம எல்லா சண்டையிலயும் பொண்ணுங்க எங்க சண்டை போட்டாலும் எல்லா பொண்ணுங்களுக்கும் சப்போர்ட் பண்றாரு. நான் ஒரு மன்னத குஞ்சி. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க பொண்ணுங்க விஷயத்துல மட்டும் நல்லவங்களா இருக்கணும்னு நடிக்கிறாங்கன்னு தோணுது. பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. இதை பாராட்ட எடுத்துக்காதீங்க திவாகர், இது அந்த நடிப்பு இல்லை. வாட்டி கூட்டு போய் பேசிட்டானா இந்த மாதிரி பாரு அப்படி பண்ணாதீங்க. பாரு தப்பு பாரு. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன். நீங்க உங்க மேல வைக்கிற இந்த நடிப்புன்னு சொல்றதெல்லாம் நீங்க கூலா எடுத்துக்கலாம், நீங்க எடுத்துக்கோங்க, அது உங்களோட இஷ்டம். அது நான் சொல்ல நல்ல தம்பி, ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. இதெல்லாம் கருத்தா? அது வெளியே என்ன ப்ரொஜெக்ட் ஆகுன்னு உங்களுக்கு சொல்லப்படுது, அது நீங்க எப்படி பாக்குறீங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அப்படியா? அப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அது நாகரிகம் இல்ல, அது நல்லது இல்லை. தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. நான் எங்க நடிச்சேன்னா எல்லாத்துக்கும் வந்து இதுவாக அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இதுக்கு எதுக்கு அழுகுற? நீ யாரு? நீ கைடு பண்ற, அவனை கைடு பண்ற, நீ எதுக்கு அழுகுற? இல்ல கண்ணு கலங்குது. அழுவல இல்ல வந்துடுச்சு. நீ என்ன இவ்வளவு விஜய் பாருன்னா என்ன பேர் இருக்கு தெரியுமா உனக்கு? இங்க பாரு, அயன் லேடி, அயன் உமன் ஒரு பேர் இருக்கு. பாரு நீ போல்டான ஆளு. ஊருக்கு 4 செல்லாதவன் இப்படித்தான் தருவாங்க போலப்பா. உசுர வாங்குறாங்க. அடிக்கடிக்கு கிளாப் பண்ணாங்க. அது கனியக்கா பேசும்போது நல்லா கிளாப் பண்றாங்க. சரி ஓகே, அப்ப அவங்கள தான் வந்து இவங்க உண்மைன்னு நினைக்கிறாங்களா? சார் என்ன சார் ரோட்ல நின்னு சிரிச்சிக்கிறீங்க? அழுகுறனா கொஞ்சம். அவங்க அடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் எல்லாரும் அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சுனா அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடா அது. இதுக்கு தான் நான் பிக் பாஸ் வர மாட்டேன். ஏன்னா நான் வந்து நீ ஸ்ட்ராங் கண்டஸ்ட், உன்னை டைட்டில் வின்னர் நான் நினைச்சேன். நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? வேற டேய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்ற போற. இதுக்கு தான் நான் பிக் பாஸ் வர மாட்டேன். ஏன்னா என்னை எல்லாராலையும் ஏத்துக்க முடியாது.
நான் இப்படித்தான் பாரு நீ மட்டும் இல்ல என்னையும் அப்படிதான் என்ன எல்லாரும் சும்மா போறவன எப்படி அடிப்பீங்க? தேங்க்யூடா. ஃபீல் பெட்டர். ஆனா 20 தான் கொடுத்துருக்காங்க. யாரா அவன்? இவ்வளவு அமளி துமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. இந்த காரணத்துக்கு தான் நான் பிக் பாஸ் வர மாட்டேன். இதுல மக்களும் அதுதான் நினைச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது சரி ரொம்ப வருத்தப்படாதீங்க. வேணா 2 கர்ச்சிப் வாங்கி தரேன், தொடச்சுக்கோங்க. நீ வந்தது ஒரு 50 ஆடியன்ஸும் வந்திருக்காங்க பாரு. நீ ஏன் பாரு இப்படி பண்ற? அட கன்றாவியே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.